ஹலோ பேஸ் ஒரு பெண்ணை இறந்துடுறாங்க. அவங்கள கல்லறையில் புதைக்கும் போது நடந்த அதிர்ச்சியான சம்பவங்கள் தான் இந்த பார்க்க போறோம். அப்துல் ஒரு கல்லறையில் வேலை செய்யற ஒருத்தர். அப்துலுக்கு காலையிலே ஒரு செய்தி வருது, 35 வயசுல ஒரு பெண்ணை இறந்துட்டாங்க, அவங்கள வந்து அடக்கம் பண்ணணும், அதனால கல்லறையை தோண்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனடியா அவரும் கல்லறையை வந்து தோண்ட போறாரு. எப்பொழுதும் அவரு தான் கல்லறையை தோன்றவர். அதனால அவர் அன்று கல்லறையை போய் தோண்ட போறாரு. இப்படி ஒரு நல்ல ஒரு பெண்ணு, அந்த பெண்ணு இந்த ஊருக்கே தெரியும் இப்படி ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு இறப்பா அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்டு நான் என்ன பாவம் செஞ்சனோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல பெண்ணுக்காக நான் வந்து குழி தோன்ற வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறைவா என்ன மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் குழியை தோன்றாரு. இப்ப அவரு வேகமா தோன்றாரு. அப்ப தோண்டிட்டு இருக்கும் போது திடீர்னு அவருக்கு ஏதோ படுது. என்ன படுதுன்னு பார்த்தா அங்க மிகப்பெரிய ஒரு கல் இருக்கு இடையில. இதை பார்த்து இது வரலையும் இந்த பக்கத்துல எதுவுமே கல் இல்லையே, எப்படி கல் வந்தது அப்படின்னு அதிர்ச்சி ஆகிறாரு. திரும்பவும் உடனே வந்து இங்கதான் இப்படி இருக்கு, வேற ஒரு இடத்துல தோண்ட போறாரு. அங்க போய் தோண்டிட்டே இருக்காரு. அவருக்கு ஏதோ வித்தியாசமா தெரியுது. கல்லறையில சத்தமும் கேட்டு இருக்கு. அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் வெளில வந்துறாரு. நேரம் வேற ஓடிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி அவருடைய உறவினர்கள் வந்து வேகமா தோண்டுங்க, ஏன்னா நேரம் ஆயிட்டு இருக்கு, சடங்கு எல்லாம் முடிஞ்சிச்சு, புதைக்கிறதுக்கு எல்லாம் ரெடியா வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்றாரு. அங்க ஒரு வாட்சியம் கிடக்குது. இதை பார்த்து அவர் பயங்கர ஒரு அதிர்ச்சி, என்னடா இப்படி ஆகுது அப்படின்ட்டு அலறி அடிச்சு வெளியே வந்துடுறாரு. அதுக்குள்ள அவங்க சடலத்தை தூக்கிட்டு வராங்க. அதுல நிறைய குழந்தைகள் தான், பெரியவங்களை விட குழந்தைகள் தான் அதிகமா இருக்காங்க. அவ வந்து நிறைய குழந்தைகளுக்கு கல்வியை போயிச்சு வந்திருக்காங்க. எல்லா குழந்தைகளும் அழுதுட்டு ரொம்ப வருத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்ப இவரும் நின்று இருக்காரு. ஆனாலும் நெருங்கி வராங்க. கொஞ்ச தூரம் வந்த பிறகு குழந்தைங்க பெண்கள் எல்லாம் நீங்க எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூக்கிட்டு வராங்க. இப்ப நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏதோ இங்க அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி தெரியுது. இப்ப பாடியை கீழே வந்து இறக்குறாங்க. இப்ப இறக்கிட்டு அந்த குழியில வைக்கிறாங்க. ஆனா திடீர்னு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. உள்ளார இருந்து பாம்பு வெளில வருது. அதாவது பயங்கரமான 2 தலை பாம்பு வெளில வருது. எல்லாருமே அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. அதுக்கு பிறகு தேள்கள் எல்லாம் வெளில வருது. எல்லாருமே அலறிக்கிட்டு அந்த பெண்ணை குழியில இருந்து மேல தூக்குறாங்க. தூக்கிட்டு இந்த பெண்ணு என்ன பாவம் செஞ்சா, ஏன் இப்படி நடக்குது அப்படின்ட்டு எல்லாருமே இறைவனை பிரார்த்தனை செய்யறாங்க. இப்ப யாருக்குமே ஒண்ணுமே புரியல. இப்படி ஒரு நல்ல பெண் இவருக்கு ஏன் இப்படி வந்து ஆகுது அப்படின்ட்டு எல்லாருமே குழம்பி போய் எல்லாமே பதட்டமா வராங்க. சரி, இந்த குழியில் தான் இப்படி இருக்கு, வேற ஒரு குழி தோண்டு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. இப்ப அவரும் பக்கத்துல இன்னொரு குழி தோன்றாரு. தோண்டி முடிக்கிறாரு. அதே போல உள்ளார இருந்து ஒரு பாம்பும் தேல் பூரா அப்படின்ட்டு விஷப்பூச்சிகள் எல்லாம் வெளில வருது. இதை பார்த்து எல்லாருமே உறைஞ்சு போறாங்க. ஏன் இந்த பெண்ணுக்கு மட்டும் இப்படி நடக்குது, அப்படி என்ன அந்த பாம்பு செஞ்சா அப்படின்னு எல்லாருமே புரியாம அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்ப உடனடியா சாகப்புன்னு ஒருத்தர் இருக்காரு, மதபோதகர். அவர்கிட்ட போய் என்ன நடந்ததுன்னு கேட்கலாம் அப்படின்ட்டு எல்லாருமே அவர்கிட்ட வந்து வர்றாங்க. அவர்கிட்ட எல்லா விஷயமும் எடுத்து சொல்றாங்க. அந்த கல்லறைக்கு அவரு வராரு. அவர் வந்த பிறகு எல்லாரும் வழி விடுறாங்க, வழியை சுத்தம் பண்றாங்க. சாஹிப் அந்த இடங்களை முழுவதும் பாக்குறாரு. பாம்பு நிலைஞ்சிட்டு இருக்கு, தேலு புறான்லாம் ஓடிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க சில பொருட்களும் இருக்கு. இதெல்லாம் பார்த்து ஒரு நிமிடம் அதிர்ச்சி அடைஞ்சு அங்கேயே நிக்கிறாரு. மக்கள் நோக்கி அந்த பக்கம் ஒதுங்கி நில்லுங்க அப்படிங்கிறாரு. குழந்தை யாரும் பக்கத்துல வராதிங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. பிறகு என்ன நடந்தது அப்படின்னு கேக்குறாரு. அப்ப இந்த பெண்ணோட கல்லறையில முதல்ல ஒரு குழி தோண்டணும், அதுல கல்லா இருந்தது. அடுத்ததா இன்னொரு கல்லறைய தோண்டணும். அங்க தோண்டும் போது கல்லறையில ஒரு பெரிய பாம்பு வெளியே வந்தது. அது மட்டும் இல்லாம அதை பார்த்ததும் எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க. அங்க வேணாம் அப்படின்ட்டு உடனடியா வேற இடத்துலயும் தோண்டணும். அங்கேயும் அதே தான் நடந்தது அப்படின்னு ஒவ்வொன்னா சொல்றாங்க. அதே போல அவங்க சொன்னது போலயே அங்க பாம்புகளும் மற்ற விஷஜந்துக்களும் காணப்படுது. இப்படி அவர் புதைக்கப்பட்டா மீண்டும் விஷப்பூச்சிகளால கொத்தப்பட்டு கடிக்கப்பட்டு துன்புறுத்தப்படுவா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த கல்லறையில பாருங்க, ஒரு கருப்பு நிற பாம்பு இருக்கு. நான் தோண்டும் போதே மண்ணெல்லாம் நடுங்குவது போல உணர்ந்தேன். அதுக்கு பிறகுதான் தேல் பாம்புலாம் வெளியே வந்தது அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதெல்லாம் பார்த்த பிறகு எனக்கு பயமா இருந்தது, கண்ணீர் வந்தது, அதனாலதான் நாங்க ஒதுங்கி இருக்கோம் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இந்த விஷயத்தை எல்லாமே சாகாப்பிடம் சொல்லப்பட்டது. அவர் வந்து பார்த்துட்டு எல்லாருமே இந்த மாதிரி விஷயம் நடக்க கூடாது, இவங்க ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா மட்டும்தான், மோசமான செயலில் ஈடுபட்டிருந்தா மட்டும்தான் இப்படி வந்து நடக்கும், இது மாதிரி நடக்காது அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனடியா அந்த பெண்ணை வேற இடத்த வச்சுட்டு எல்லாருமே விவாதிக்கிறாங்க. அந்த ஊர் முழுவதும் இந்த செய்தி பரவுது. எல்லாருமே குஞ்சு வந்துடுறாங்க. இப்ப அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க. அதாவது ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, அந்த பெண்ணு குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு ஆணு வந்து இரவுல வந்துட்டு போயிட்டு இருந்திருப்பான், அதனாலதான் இப்படி ஒரு நிலைமை அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு அவர் சொல்றாங்க. இப்ப சாஹப் அந்த பெண்ணை பத்தி கேக்குறாரு. இப்ப அந்த பெண்ணு ரொம்ப நல்லவங்க, அவங்க குழந்தைங்களுக்கு கல்வியை போயிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு 5 முறை இறைவனை வந்து பிரார்த்தனை செய்வாங்க. அதனால அந்த பெண்ணு ரொம்ப நல்ல பெண் அப்படின்னு இந்த ஊரே சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த குழந்தைங்கள்ட்ட சாஹப் கேக்குறாரு, இந்த பெண்ணு ஏதாவது உங்கள்ட்ட தவறா நடந்துட்டாங்க, இல்லன்னா கண்டிப்பா நடந்துட்டாங்களா அப்படின்னு அவரு கேக்குறாரு. ஆனா அந்த குழந்தைங்க எல்லாருமே இல்ல ரொம்ப நல்லவங்க, அது மட்டும் இல்லாம ரொம்ப அன்போடு நடந்துப்பாங்க, மேலும் அவங்க ஒரு நாளைக்கு 5 முறை இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க அப்படின்னு அந்த குழந்தைங்க எல்லாம் சொல்லுது. இப்ப இதை கேட்டு அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இப்படி நடக்குது, ஏதாவது தவறு செஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குமே, இதுவரையும் இப்படியான ஒரு நிகழ்வை நான் இதுவரையும் பார்த்ததே இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப சாஹப் சொல்றாரு, இந்த பெண்ணு ஏதோ தவறு செஞ்சிருக்கான், அதனால பெண்ணோட உடலை ஒரு மருத்துவத்தை ஒப்படைச்சு மருத்துவ பரிசோதனை செய்யணும் அப்படின்னு. அவருக்கு என்ன நடந்தது அப்படின்றது அப்பதான் நமக்கு புரியும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. அங்க முற்றிலும் அமைதி நிலவுது.
அப்பதான் இந்த பெண் என்ன குற்றம் செஞ்சா, இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் அப்படின்னும், எதனால அந்த பெண் இறந்தா அப்படின்னும் அப்பதான் நமக்கு புரியும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதுல யார் குற்றவாளிகள்னு தெரியும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதுல மக்கள் அனைவரும் அமைதி அடைஞ்சிட்டாங்க. அதனாலதான் பூமி கூட இதை ஏற்கல அப்படின்னும் சாஹப் சொல்றாரு. இந்த பெண் என்ன குற்றம் செஞ்சான்னு யாருக்கும் தெரியாது. அதனால இதை மருத்துவ பரிசோதனை பண்ணாதான் எல்லாருக்கும் புரியும்னு சொல்றாரு. இந்த நேரத்துல தான் ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, இவங்க கூட ஒரு தோழி இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனடியா அந்த தோழியை வந்து ஆச்சிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் அந்த தோழியை தேடி போறாங்க. ஆனா அந்த தோழி அந்த ஊர்ல இல்ல, பக்கத்து ஊர்ல வந்து இருக்காங்க. இப்ப இந்த பெண்ணை பத்தி இவர் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல யாரோ ஒருத்தர் அந்த பெண்ணு வந்துட்டாங்கன்னு சொல்றாரு. அந்த பெண்ணு வந்து முன்னாடி நிக்கிறாங்க. அந்த பெண்ணு அழுகுறா. என்னோட தோழி தாஜி இருந்து இறந்துட்டா அப்படின்னு நான் கேட்டதும் அதிர்ச்சியில் உறைஞ்சிட்டேன். அவ உண்மையிலே எப்படிப்பட்டவ அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. அவரோட தோழி அவர் ரொம்ப நல்லவ ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிப்பாட்டுறா. எல்லாருமே ஒண்ணுமே புரியாத மாதிரி பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த இடத்துல தான் என்னதான் நடந்தது அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் சொல்றா, நானும் என்னோட தோழியும் ஒன்னாதான் இருந்தோம். என்னுடைய நல்ல ஒரு தோழி தான் தாஜ். அவங்களுடைய அப்பா சில நாட்களுக்கு முன்னாடி இறந்துட்டாரு. ஆனா அதே நேரத்துல அவருடைய அம்மா வீட்டுல இருந்து இருந்தாங்க. அவங்க அம்மா தான் இவளுக்கு எல்லாமே உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதான் முக்கியமான குழந்தைங்களுக்கு வந்து கல்வி போதிக்கிறது இருந்து எல்லாமே தாஜ் செஞ்சாலும் அதுக்கு உதவி செய்யறது ஃபுல்லா அவங்க அம்மா தான். ஆனா சில நாட்களுக்கு முன்னாடி அவங்க அம்மாவுக்கு திடீர்னு உடல்நல குறைவு ஏற்பட்டது. இதனால அவங்களால வேலை செய்ய முடியாம போயிடுச்சு. மேலும் அவங்களுக்கு காய்ச்சல் அதிகமா இருந்ததால நிலகுலைஞ்சு போய் அனைத்து நினைவுகளையும் இறந்துட்டாங்க. இப்ப அவருடைய தோழி கதறி அழுதா. அவங்க அம்மாவுக்காக பரிதாபப்பட்டா. அதுக்கு பிறகு நிலைமை தலைகீழ மாறிடுச்சு. ஒரு கட்டத்துல அவங்க அம்மாவை கண்டுக்கவே இல்லை. அதாவது குழந்தைகளை பாக்குறது, பிரார்த்தனை பண்ணுவா, எல்லாமே செஞ்சிட்டு இருந்தா. ஆனாலும் அவருடைய அம்மாவை கண்டுக்கவே இல்லை. இப்ப அவங்க அம்மா பசி தாகம்னு கத்துறாங்க. ஆனாலும் திரும்பி கூட பார்க்கல. தண்ணீர் தாகத்தோட இருந்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாம இருக்கிறா, உணவு கொடுக்காம இருக்கிறா. அது மட்டும் இல்லாம அவருடைய அம்மா சுயநினைவை இருந்து ஒரு நேரத்துல தனக்கு யாராவது உதவ மாட்டாங்களா அப்படின்னு புலம்பிட்டே இருந்திருந்தாங்க. சாப்பாடு கொடுக்காம, தண்ணீர் கொடுக்காம ரொம்ப குடும்பத்தில் இருந்தா. என்ன காரணம்னா, படுக்கையில சிறுநீர் கழிப்பாங்க, எல்லாம் போவாங்க அப்படின்ட்டு அவளுக்கு சாப்பாடும் தண்ணீரும் கொடுக்கறத தவிர்த்து இருந்தா. இந்த நேரத்துல தான் நான் ஒரு நாள் திடீர்னு அவளோட வீட்டுக்கு போயிருந்தேன். அப்ப அவளுடைய அம்மா தண்ணீர் தண்ணீர் அப்படின்னு கத்தி இருந்தாங்க. அவளுடைய அம்மாவை கண்டுக்கவே இல்ல. இவ குழந்தைங்கள்ட்ட மட்டும் பேசிட்டே இருந்திருந்தா. இதை கேட்டு நான் வந்து அதிர்ச்சி அடைஞ்சேன். உடனடியே அவங்க அம்மாவிட்ட தண்ணி எடுத்துட்டு போயிட்டு கொடுத்தேன். இப்பதான் அவங்க அம்மா கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு, நான் எது சொன்னாலும் என்னுடைய மகள் கேட்க மாட்டா, தண்ணீர் கொடுக்க மாட்டா, சாப்பாடு கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அழுதா. இப்ப என்னுடைய தோழி இதெல்லாம் பயங்கர கோவப்பட்டா. அவங்களுடைய அம்மாவை ஓங்கி ஒரு அறை அரைஞ்சா. நான் உனக்காக எல்லாத்தையும் இருந்தேன், முக்கியமா நான் சம்பாதிச்சது எல்லாமே உடைய மருத்துவ செலவுக்காக செலவு பண்ணேன். ஆனா என்னை பத்தி அவதூறா இப்படி பரப்புறீ அப்படின்னு, அவதூறு சொல்றீ அப்படின்னு அடிச்சுட்டு கோவமா பேசிட்டு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா நீ உயிரோட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவ போயிட்டா. ஆனாலும் எனக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு ஒண்ணுமே புரியல, அதிர்ச்சியா தான் இருந்தது. அன்னையில இருந்து அவ வீட்டுக்கு போறத நான் தவிர்த்துட்டேன். இதெல்லாம் பாக்குறதுக்கு என்னால முடியவே இல்லை. ஆனாலும் என்னுடைய அப்பா வெளியூர்ல போய் தங்கலாம் அப்படின்னு சொன்னாரு. இப்பதான் நான் அவள்கிட்ட போயிட்டு உங்க அம்மாவை என்ன அழைச்சிட்டு போறேன், நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். ஆனாலும் அதெல்லாம் முடியாது, என் அம்மாவை எனக்கு பார்த்து தெரியும், உன் வேலையை நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டா. இப்ப நான் தனி ஒரு சிட்டிக்கு போயிட்டேன். அதுக்கு பிறகு 2 வாரங்களுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. ஆனா தற்போது தாஜி வந்து இறந்துட்டான்னு செய்தி கேட்ட பிறகு அதிர்ச்சி அடைஞ்சிட்டான் அப்படின்னு அவர் சொல்றா. இதை கேட்டு அங்க எல்லோருக்குமே கண்ணீர்ல இருந்து கண்ணீர் வருது. எல்லாருமே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. இப்ப இப்படியான ஒரு தவறு செஞ்சால்தான் இறைவன் இவளுக்கு மன்னிப்பு கூட வழங்கல, பூமி கூட ஆதங்கத்தை வெளிப்படுத்துது அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் எல்லாருமே இறைவனுக்காக பிரார்த்தனை பண்றாங்க. இவளை எப்படியாவது மன்னிச்சு ஏத்துக்க அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க, பிரார்த்தனையும் பண்றாங்க. அவளுடைய தோழி அழுவுறா, சாகப்பும் பிரார்த்தனை பண்றாரு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாம்பும் தேள்களும் வெளியில வந்து போயிடுது. இப்ப அவளை வச்சு அங்கேயே அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. நண்பர்களே, நம்ம எப்பொழுதும் தந்தைக்கு தாய்க்கும் எப்போதும் அவதூறு பேசக்கூடாது, அவங்க மரியாதை இல்லாம நடத்தக்கூடாது. ஓகே, இந்த வீடியோ பிரச்சனை மீண்டும் அடுத்தது சந்திப்போம். நன்றி, வணக்கம்.